ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏழு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா TM35 டெம்பரேச்சர் சென்சார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். டெம்பரேச்சர் சென்சார் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா எதுக்கும் என்ன சென் டெம்பரேச்சர் டிடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த LM35 டெம்பரேச்சர் சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் இந்த LM35 டெம்பரேச்சர் வந்து யாரு மேனுஃபேக்சர் பண்ணாங்க? டீசஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து இந்த டெம்பரேச்சர் எல்லாம் பெரிய டெம்பரேச்சர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஸோ இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கூலிங்காகவும் இருக்கு, உங்களுக்கு வந்து ஹீட்டாகவும் இருக்கு. ஸோ கூலிங்காக இருக்கிற இடத்துலையும் இந்த டெம்பரேச்சர் சென்சார் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ரொம்ப ஹீட்டான இருக்கிற இடத்துலையும் இந்த டெம்பரேச்சர் சென்சார் வந்து ஒர்க் ஆகும். ஸோ LM35 வந்து LM35 வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50°C ப்ளஸ் 50°C இருந்து 2 + 150°C வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நெகட்டிவ் பயாஸ் வோல்டேஜை வந்து இதை வந்து சென்ஸ் பண்ண முடியாது. இப்போ இதை வந்து இதால என்ன பண்ண முடியாது, சென்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னா, T36ங்கிற ஒரு சென்சார் வந்து -40°C இருந்து 150°C வரைக்கும் ப்ளஸ் 150°C வரைக்கும் அதாவது என்ன பண்ண முடியும்னா சென்ஸ் பண்ண முடியும். ஓகேவா, இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அதனால என்ன பண்ண முடியாதுன்னா, நெகட்டிவ் பயாஸ் வோல்டேஜை வந்து சென்ஸ் பண்ண முடியும், டிடெக்ட் பண்ண முடியாது. ஒன்லி பாசிட்டிவ் வோல்டேஜ் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் பிரின்சிபல் அது எப்படி இருக்குன்னா, அது உங்களுக்கு வந்து த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் பின் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து சென்சார்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் பின்ஸ் இருக்கும். ஓகேவா, த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் பின்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பின் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து VCC, அதாவது இன்புட் வோல்டேஜ். செகண்ட் பின் எதுக்குன்னா A0. தேர்ட் பின் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்டு. ஸோ மெயின் கான்செப்டே நீங்க VCCக்கு வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்க, 5 வோல்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஹ், எவ்வளவு வோல்ட் வரைக்கும் கொடுக்க முடியும்னா 5 வோல்ட்ல இருந்து உங்களால 30 வோல்ட் வரைக்கும் பவர் சப்ளையை தர முடியும். அது க்ரௌண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஒர்க்கிங் பிரின்சிபல் பத்தி சொன்னேன் இல்லையா. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சிக்னல்லாம் உங்களுக்கு டெம்பரேச்சர் சிக்னல் இதில் பாஸ் பண்ணி அது என்ன பண்ணும், ஆஹ் அது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சிக்னல், அதாவது இந்த எலக்ட்ரானிக் வோல்டேஜ் பல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அனலாக் வோல்டேஜ் பல்ஸ். அதாவது அனலாக் வோல்டேஜ் பல்ஸ் தான் உங்களுக்கு உண்மையில உங்களுக்கு அந்த சிபியூல உங்களுக்கு வருது இல்லையா, சிபியூல அந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து வேரி பண்ணி காமிக்கிறது தான் இந்த அனலாக் வோல்டேஜ் பல்ஸோட வேலை. இந்த அனலாக் வோல்டேஜ் பல்ஸ் தான் இந்த A0ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அனலாக் வோல்டேஜ் பல்ஸ் வந்து இந்த A0ல போகும். இந்த A0ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அனலாக் பீல்ஸை வந்து டிஜிட்டல் பீல்ஸா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். ஓகேவா, இதுதான் அனலாக் வேல்யூஸை டிஜிட்டல் வேல்யூஸா கன்வெர்ட் பண்ணி தரும். அவ்வளவுதான் இதோட மெயின் யூசேஜ். ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ஸோ அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இப்போ அது எப்படி நம்ம வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுதா இல்லை டிக்ரீஸ் பண்ணுதா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து லைக் இப்படி லைக் இதுதான் LM35ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கையில் எடுத்து அதை வந்து ஸ்க்யூஸ் பண்ணணும் அதை அழுத்தணும். அழுத்தும் போது உங்களுக்கே தெரியும் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அது அழுத்தும் போது உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வச்சுட்டு அந்த LM35 அந்த LM35ல அந்த ஐஸ்கிரீம்ல வச்சுட்டு நீங்கள் அந்த LM35 வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இதுதான் உங்களோட main concept of LM35. So thank you friends.